ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெர்பல் வாட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் வாட்டரை வந்துட்டு நம்ம ஷாம்புவில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரேயில் அந்த மாதிரி வச்சுன்னா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கேன் வந்து காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் தான். இந்த ஃபெனுக்ரிக் வந்துட்டு நம்ம கேஷுவலாக நம்ம வந்து சாப்பிட்றப்பவே வந்துட்டு நம்ம பாடியில் இருக்க சூட்டை வந்து தணிச்சு சில்னஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இதை நம்ம வாட்டரான வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத்தும் சரி, ஹேர் ஃபாலும் சரி சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி க்ரோத்துக்கு வந்துட்டு இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் தான். கறி லீவ்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஹேர் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் ப்ரீமெச்சூர் ஏஜ் க்ரே ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஸ்கஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஐபிஸ்கஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஐபிஸ்கஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 3 to 4 வெரைட்டிஸில் வந்து நம்மளுக்கு ஐபிஸ்கஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த ஐபிஸ்கஸ் கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வந்துட்டு வெறும் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ரெடி பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ஐபிஸ்கஸ் இருக்குது, ஃபெனுக்ரிக் இருக்குது, கறி லீவ்ஸுமே இருக்குது. நான் இந்த 3 வச்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுவும் நான் சொன்ன மாதிரி தான் 2 டைம்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக சூடான உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐபிஸ்கஸ் போடுறேன். இந்த இப்போ பூவோட கலரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் பூவோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து போடுறேன். கறி லீவ்ஸ் போட்ட உடனே நான் ஃபெனுக்ரிக் போட்டுடுறேன். இந்த 3மே வந்துட்டு நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இது 3மே நம்மளால் சாப்பிட முடியாது. கருவேப்பிலையும் வெந்தயமே நம்மளால் சாப்பிட முடியும். ஐபிஸ்கஸ் வந்துட்டு அரைச்சி நம்ம தலையில் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே விட்டுருவோம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா பாயில் ஆன உடனே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆன உடனே இது வந்து நீங்கள் எப்போ இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்களோ அதை விட பாதி வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த பூவோட கலர் பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்குது பாருங்கள். நான் நல்லா போட்டப்போ பிங்க் கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள் பேபி பிங்க்கில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு எல்லோ டோனுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இதை அப்படியே விட்டோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹெர்பல் வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். நான் ஏன் இது வந்துட்டு வெறும் 2 டைம்ஸ் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஏன் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து சாதாரண டேப் வாட்டரை வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்துட்டு மோர் தென் 2 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்காது. ஒரு வேளை வந்து 1 வீக் ஸ்டோர் பண்ணாமல் கேட்டால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சரில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நார்மல் வாட்டரில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால இது தானாக வந்து பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நார்மல் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர், டிஎம் வாட்டர், டீமினரைஸ் வாட்டர், இந்த மாதிரி சில நேம் வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டரில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். 1 or 2 டேஸ் போச்சுன்னா கெட்டு போயிடும். டிஎம் வாட்டர் வந்து அப்படி கிடையாது. டிஎம் வாட்டர் வச்சு நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபங்கஸ் கூட ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மோர் தென் 1 வீக் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்து மாறிடுச்சு. தண்ணி குறைஞ்ச உடனே நானுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே 1 hour விடுங்க. ஒரு சிலர்லாம் வந்துட்டு 8 hours அப்படியே விடுங்கன்னுவாங்க. 8 ஹவர்ஸில் விட்டால் அது தானாகவே கெட்டு போயிடும். அதனால் 8 ஹவர்ஸில் விட வேண்டாம். 1 hour ஆச்சுன்னா நல்லா இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரும். வந்த உடனே பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து இப்போது எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஷாம்பு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு எனி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும், அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஷாம்புவாக இருந்தாலுமே மைல்டான சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கும். எதுவுமே வந்துட்டு 100% நேச்சுரலாலாம் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நுரைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நீங்கள் கை விட்டு கலக்குறீங்களோ இல்லை ஸ்பூன் வச்சு கலக்கிறீங்களோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டோன்னே பாருங்கள் இந்த தண்ணி வந்து இப்படி இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
எனிவே நம்ம ஷாம்பு வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி தான் நம்ம வந்து எப்படியோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நார்மல் வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹெர்பல் வாட்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்கேல்பில் நல்லா பெனிட்ரேட் ஆகி போகிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு டேமேஜ் அவ்வளோவா ஆகாமல் நம்மளோட ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் வாட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் நீங்கள் வந்து ஹேர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.